பிள்ளைங்களுக்கு அடிபடுறப்போ இந்த ஹோப்பனோவை நீங்க சொன்னாலும் சரி, பிள்ளைங்க அழுதுட்டு இருக்கோம் இல்லையா, அதுங்க இடிச்சுக்கிச்சுன்னா அதுங்களுக்கு வந்து அந்த நேரத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், வாடா கண்ணா கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு, அதை அழுறத யாருன்னா திட்டணும்னா திட்டிட்டு, அதுக்கு காரணமானவங்கள அப்படி இப்படி அவங்கள கொஞ்சம் பாசிஃபை பண்ணிட்டு, வலிக்கிற இடத்துல கை வச்சுட்டு, வாடா கண்ணா ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கு தான் ஒரு 4 மேஜிக் வேர்ட்ஸ் சாமி கொடுத்துருக்காங்க. இதைத்தான் அம்மா சின்ன வயசுலலாம் சொல்லுவேன் இப்படி இருக்கப்போ. உடனே அதெல்லாம் சீக்கிரமா சரியா போயிடும், வலியெல்லாம் குறையணும்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கையோ காலோ எங்க இடிச்சுக்கிட்டாங்களோ, வலிக்குதோ அமைக்க விட்டுட்டு, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஒரு 3-4 நிமிஷம் சொல்லுங்களேன். ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் கேள்வி 1000 கேட்கலாம். ஆனா ஒரு செயல் எல்லா கேள்வியும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உட்காந்து இந்த மாதிரி சொல்லுங்க, ஒன்றும் கவலைப்படாத கண்ணா, இதை சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லுங்க. சரியா? அடுத்து என்ன ஆகும்னா, கொஞ்ச நேரத்துல குழந்தையோட அழுக நின்னுரும். எப்பயும் 10 நிமிஷம் அழுது ஒரு டிராமா அளவுக்கு பண்ற பிள்ளைங்க நீங்க இந்த மாதிரி ஹோப்பன் பண்ண சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா பாதியா குறைஞ்சிருவாங்க. நம்ப முடியல இல்லையா? அந்த மேஜிக்கை நீங்க அனுபவிச்சு பாருங்க. சரியா? அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஓகே குழந்தை இப்படி அழுது முடிஞ்சிருச்சு. அடுத்து பிள்ளை லேசா அடிச்சுக்கும், இவ்வளோ பெருசா விழுந்த அடி அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இருக்காது. பிள்ளை கொஞ்சம் உடனே சமாளிக்கிற மாதிரி ஆயிடும். அப்படின்றப்போ